வணக்கம். பாரதிய பாரம்பரியம் மற்றும் தந்திர சாஸ்திரத்தின் ஆழ்கடலை தேடி பயணிக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நேரம் நள்ளிரவை தாண்டிவிட்டது. உலகம் முழுவதும் நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் அறையில் பாதுகாப்பான படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள். திடீரென்று உங்கள் நனவு மனதின் கட்டுப்பாடுகள் தளர்வடைகின்றன. நீங்கள் வேறொரு உலகத்திற்குள் நுழைகிறீர்கள். அங்கே நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள். அந்த நபருடன் நீங்கள் எப்போதும் எதிர்பார்க்காத மிகவும் தனிப்பட்ட உடல் ரீதியான ஒரு உறவில் ஈடுபடுகிறீர்கள். அந்த தருணத்தில் அது வெறும் கனவு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு நிஜமான உண்மை என்று உங்கள் உடல் நம்புகிறது. சில நேரங்களில் அந்த நபர் உங்கள் அன்புக்குரிய துணையாக இருக்கலாம். ஆனால் வேறு சில நேரங்களில் அது உங்கள் நண்பனாகவோ, சக ஊழியராகவோ அல்லது நீங்கள் இதுவரையில் பார்த்திராத ஒரு அந்நியராகவோ இருக்கலாம். விசித்திரமான அந்த அனுபவம் அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது நீங்கள் திடுக்கிட்டு எழுகிறீர்கள். இதயத் துடிப்பு அதிகரித்திருக்கிறது. உடல் வேர்த்து கொட்டிருக்கிறது. பக்கத்தில் உங்கள் துணை உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒருவித குற்ற உணர்வு உங்களை வாட்டத் தொடங்குகிறது. நான் இவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டேனா? எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது? இந்த கேள்வி உங்களை உறங்க விடாது. அன்பானவர்களே, இதை வெறும் செக்ஸ் ட்ரீம் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளிவிடாதீர்கள். இதற்கு பின்னால் பச்சமூட்டும் சில உண்மைகள் உள்ளன. அவை அறிவியல் பூர்வமானவை. அதற்கும் மேலாக ஆன்மீகம் சார்ந்த சில ரகசியங்கள். நீங்கள் இன்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கும்போது, அடுத்த முறை இது போன்ற கனவு வரும்போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். மாறாக பயத்தால் நடுங்குவீர்கள். மனப்போராட்டமும் மர்மமும். மனித மனம் ஒரு பெரிய பெருங்கடல் போன்றது. நம்மால் பார்க்க முடிவது அதன் மேற்பரப்பை மட்டுமே. இத்தகைய கனவுகளிலிருந்து விழித்தெழும்போது பலர் அனுபவிக்கும் மனநிலை மிகவும் சிக்கலானது. வியர்த்து விறுவிறுத்து எழும் அந்த தருணத்தில் ஒருவித அசாதாரணத்தன்மை நம் ஆன்மாவை உலுக்கி எடுக்கிறது. பலர் இதை யாரிடமும் சொல்ல துணிய மாட்டார்கள். சொந்த துணையிடம் கூட இந்த உண்மையை கூறினால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உங்களை தளர்வடையச் செய்கிறது. இது உங்கள் ஒழுக்க குறைபாட்டினால் ஏற்படுகிறதா? அல்லது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் உள்ளத்தில் ஒரு காம நோயாளி ஒளிந்திருக்கிறானா? ஒருபோதும் இல்லை. நவீன உளவியல் இதனை சப்கான்ஷியஸ் டிசையர்ஸ், அதாவது அடக்கப்பட்ட ஆசைகள் என்று அழைக்கும்போது, நமது பண்டைய தந்திர சாஸ்திரம் இதனை சூட்சும சரீரத்தின் பயணம் என்று அழைக்கிறது. இதன் ஆழங்களுக்குள் இறங்க நீங்கள் தயாரா? அப்படியானால் அந்த ரகசியங்களின் கதவுகளை திறக்கலாம். நவீன அறிவியல் வெர்சஸ் பண்டைய தந்திரம். முதலில் நாம் இரண்டு கோணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நவீன அறிவியல் கூறுவது என்னவென்றால், நமது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களே இத்தகைய கனவுகளுக்கு காரணம் என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற உளவியலாளர்கள் வாதிடுகின்றனர். பகல் நேரத்தில் நாம் பார்க்கும் விஷயங்களோ அல்லது பேசும் நபர்களோ நமது ஆழ்மனதில் தங்கிவிடுகின்றன. உறக்கத்தில் அவை காட்சிகளாக மாறுகின்றன. இதனை ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அதாவது REM, உறக்கத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நமது பண்டைய நூல்கள் என்ன சொல்கின்றன? கருட புராணம், யோக வாசிஷ்டம், சிவபுராணம் போன்றவை உறக்கத்தை அல்ப மிருத்யு, அதாவது சிறிய மரணம் என்று வர்ணிக்கின்றன. நவீன அறிவியல் ஒரு படத்தை பார்ப்பது போல கனவை கருதும்போது, தந்திர சாஸ்திரம் அதை ஒரு பயணம் என்று கருதுகிறது. நீங்கள் உறங்கும்போது உங்கள் பௌதீக உடல் படுக்கையில் அசையாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிராணசக்தியால் வழிநடத்தப்படும் சூட்சும சரீரம் அந்த உடலை விட்டு வெளியே வருகிறது. இந்த சூட்சும சரீரத்திற்கு பௌதீக உலகின் விதிகள் பொருந்தாது. இதனால் சுவர்களை துளைத்துச் செல்ல முடியும், தூரங்களை ஒரு சில நொடிகளில் கடக்க முடியும். சூட்சும சரீரத்தின் பயணம். நீங்கள் கனவில் காண்பது வெறும் கற்பனை அல்ல, மாறாக மற்றொரு பரிமாணத்தில் உங்கள் சூட்சும சரீரம் மேற்கொள்ளும் அனுபவங்கள். நாம் காற்றில் காணும் இந்த வெற்றிடம் உண்மையில் வெறும் காலி இடமல்ல, அது கோடிக்கணக்கான ஆற்றல் வடிவங்களால் நிறைந்தது. நமது சூட்சும சரீரம் உறக்கத்தில் பயணிக்கும் போது மற்ற ஆத்மாக்களுடனோ அல்லது ஆற்றல்களுடனோ தொடர்பில் வருகிறது.
இந்த தொடர்பு உடல் ரீதியாக உணரப்படும் போது, விழித்தெழும்போது மனம் அதை பாலியல் ரீதியான மொழியில் மொழிபெயர்க்கிறது. அதாவது அங்கே நடந்தது 2 ஆற்றல்களுக்கிடையேயான பரிமாற்றம். அது பயங்கரமானதாகவும் இருக்கலாம், அல்லது புனிதமானதாகவும் இருக்கலாம். இதை எப்படி அடையாளம் காண்பது? இதை 4 ரகசியங்களாக நாம் வகைப்படுத்தலாம். ரகசியம் 1. தெரிந்தவர்களுடனான தொடர்பு. பல நேரங்களில் கனவில் வருபவர் உங்கள் அண்டை வீட்டுக்காரராகவோ, சக ஊழியராகவோ, அல்லது பல ஆண்டுகளாக நீங்கள் பார்க்காத ஒரு பழைய நண்பராகவோ இருக்கலாம். அவர்களுடன் அப்படி ஒரு உறவை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்க கூட மாட்டீர்கள். விழித்தெழும்போது உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு தோன்றும். ஆனால் இங்கேதான் ரிணானுபந்தம் என்ற உண்மை வருகிறது. நமது இந்த ஜென்மத்தில் உள்ள உறவுகள் மட்டுமல்ல, ஆன்மாவிற்கு உண்டு. கடந்த பல ஜென்மங்களை கடந்து வந்தவர்கள் நாம். சில நபர்களுடன் கடந்த ஜென்மத்தில் நமக்கு ஆழமான காதலோ அல்லது திருமண பந்தமோ இருந்திருக்கலாம். அந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியாத சில ஆசைகளோ அல்லது கர்ம வினைகளோ பாக்கி இருக்கலாம். நீங்கள் உறங்கும்போது உங்கள் விவேகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது உங்கள் ஆன்மா தனது பழைய கடனை தீர்ப்பதற்காக அந்த நபரின் ஆன்மாவுடன் தொடர்பு கொள்கிறது. இது பாவம் அல்ல, மாறாக ஆற்றல் ரீதியான ஒரு கணக்கு தீர்ப்பு. இத்தகைய கனவு கண்டால் அந்த நபரை வெறுக்க வேண்டியதில்லை, மாறாக உங்கள் ஆன்மாக்களுக்கு இடையிலான கர்மபந்தம் முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்கள். ரகசியம் 2. அந்நியர்களும் துஷ்சக்திகளும். ஆபத்தான உண்மை. இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் ஒருமுறை கூட பார்க்காத மிகுந்த அழகான ஒரு அந்நியர் உங்கள் கனவில் வருகிறார் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டும். நமது அறிவியல் சொல்கிறது, மனித மூளையால் புதிய முகங்களை உருவாக்க முடியாது என்று. அப்படியானால் அந்த அந்நிய நபர் எங்கிருந்து வந்தார்? தந்திர சாஸ்திரம் இன்குபஸ், சக்குபஸ் போன்ற ஆற்றல் வடிவங்களை பற்றி கூறுகிறது. தமிழில் நாம் இவற்றை மோகினி பிசாசுகள் அல்லது யட்சிகள் என்று அழைக்கிறோம். இந்த எதிர்மறை ஆற்றல்கள் பிராணசக்திக்காக அலைந்து கொண்டிருப்பவை. ஒரு மனிதனின் பிராணசக்தி பாலியல் உறவின் போதுதான் மிக அதிகமாக வெளிப்படுகிறது. உங்கள் ஓரா பலவீனமாக இருந்தால் இத்தகைய துர்ஆத்மாக்கள் உங்களுக்கு பிடித்த உருவத்தை எடுத்துக்கொண்டு கனவில் வருகின்றன. அவர்கள் உங்களை மகிழ்விக்க வருவதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தில் உள்ள நேர்மறை ஆற்றலையும் ஓஜஸையும் உறிஞ்சி எடுக்கவே வருகிறார்கள். இதன் அறிகுறிகள்: இத்தகைய கனவு கண்டு எழும்போது நீங்கள் மிக கடுமையாக சோர்ந்தடைந்திருப்பீர்கள். அடுத்த நாள் கடுமையான தலைவலியோ உடல்வலியோ ஏற்படும். மனம் மரத்து போனது போலிருக்கும். உங்கள் முகத்தில் உள்ள தேஜஸ் மறையும். இது தொடர்ந்தால் உங்கள் பொருளாதார நிலைமையையும் ஆரோக்கியத்தையும் இது சீர்குலைக்கும். ஏனென்றால் மகாலட்சுமி வாசம் செய்வது ஆற்றல் மிக்க உடலில் மட்டுமே. ரகசியம் 3. துணையுடன் காணும் கனவு. சொந்த கணவரையோ அல்லது மனைவியையோ கனவு காண்பது மிகவும் மங்களகரமானது. இது உங்கள் பந்தம் வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்லாததை காட்டுகிறது. உங்கள் இருவருடைய ஆத்மாக்களும் சூட்சும உலகிலும் ஒன்றாக இருக்கின்றன என்பதற்கு இதுவே சாட்சி. இத்தகைய கனவுகள் வரும் நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் விரைவாக நடப்பதற்கு இது காரணமாக அமையும். ரகசியம் 4. அமானுஷ்ய சக்திகளும் திருநங்கைகளும். பலர் சொல்லத் தயங்கும் ஒரு கனவு இது. ஒரு திருநங்கையுடன் பாலியல் உறவு கொள்வது போல் கனவு கண்டால் அதற்கு வெட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜோதிட ரீதியாக திருநங்கைகள் புதன் கிரகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள். புதன் செல்வம் மற்றும் புத்தியின் காரகன். இத்தகைய கனவு உங்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய பண லாபத்தையோ அல்லது வியாபார வெற்றியையோ குறிக்கிறது. அதேபோல் திவ்யமான பிரகாசமுள்ள ஒரு நபரை நீங்கள் கண்டால் அது உங்கள் இஷ்ட தெய்வமாகவோ அல்லது குல தெய்வமாகவோ இருக்கலாம். தெய்வ ஆற்றல் உங்களுக்குள் பாய்கிறது என்பதற்கான அடையாளம் இது. பகுதி 9. தீர்வுகள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்திடுங்கள். இத்தகைய தேவையற்ற ஆற்றல் இழப்புகளில் இருந்து தப்பிக்க நமது முன்னோர்கள் சில வழிகளை கூறியுள்ளனர். 1. தூய்மை.
கை கால்களை கழுவாமல் ஒருபோதும் உறங்க வேண்டாம். பாதங்களை குளிர்ந்த நீரில் கழுவுவது உடலில் உள்ள எதிர்மறை மின்சுமையை பூமிக்குள் இறக்க உதவும். 2. திசை. தெற்கு நோக்கி தலை வைத்து உறங்குவது நல்லது. ஆனால் தெற்கு நோக்கி கால் வைத்து உறங்குவது யமனின் திசை என்பதால் மரணத்திற்கு நிகரான ஆற்றல்களை வரவழைக்கும். 3. நிர்வாணத்தை தவிர்க்கவும். முழு நிர்வாணமாக உறங்குவது எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் உடலில் எளிதாக நுழைவதற்கு வழிவகுக்கும். 4. கல்லுப்பு தண்ணீர். இது மிகவும் சக்தி வாய்ந்த தந்திரம். ஒரு செம்பு பாத்திரத்திலோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலோ தண்ணீர் எடுத்து அதில் சிறிதளவு கல்லுப்பு போடுங்கள். இதை உங்கள் தலைமாட்டில் வைத்து உறங்குங்கள். உப்பிற்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி உண்டு. காலையில் இந்த தண்ணீரை வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிடுங்கள். மர்மத்தின் சாவி. கனவுகள் வெறும் சினிமாக்கள் அல்ல, அவை உங்கள் ஆத்மா உங்களுக்கு வழங்கும் செய்திகள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான எச்சரிக்கைகள் அவை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய அறிவை வழங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இத்தகைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா? இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதித்தது? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் மற்றவர்களுக்கு தைரியத்தை அளிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இதுவரை கண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இன்னும் பல ரகசியங்கள் வரவிருக்கின்றன. நாம் கனவில் இறப்பதை கண்டால் என்ன நடக்கும்? உயரத்திலிருந்து விழுவது போன்ற கனவுகள் எதன் அறிகுறி? கனவில் காணும் மரணம் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? இந்த மர்மத்தை பற்றி அறிய விரும்பினால் பார்ட் 2 என்று கமெண்ட் செய்யுங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களை எந்த அளவிற்கு பாதித்தது? இது போன்ற தீவிரமான தலைப்புகளை நாம் இன்னும் விவாதிக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களது பலம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் காத்து ரட்சிக்கட்டும். நன்றி, வணக்கம்.